அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்தியின் மீதும் ஜைத்தூனின் மீதும் சத்தியமாக, சினாய் மலையின் மீதும் சத்தியமாக, மக்காவாகிய அபயமளிக்கும் இந்நகரத்தின் மீதும் சத்தியமாக, நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகான அமைப்பில் படைத்திருக்கின்றோம். பின்னர் அவனை தாழ்ந்தோரிலும் மிக தாழ்ந்தோனாக ஆக்கினோம். விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களையும் செய்கின்றார்களே, அத்தகையோரை தவிர அவர்களுக்கு முடிவடையாத நட்கூலி உண்டு. இச்சான்றுக்கு பின் மனிதா, நியாய திருப்பு நாள் விஷயம் பற்றி எது உன்னை பொய்யிலும் ஆழ்த்தியது? தீர்ப்பளிப்போர்களில் எல்லாம் அல்லாஹ் மிக்க மேலாக தீர்ப்பளிப்போனாக இல்லையா? ஸதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசி திரிதல். பிறரை குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். இத்தகையவன் பொருளை சேகரித்து அதனை எண்ணி வைத்துக் கொண்டும் இருந்தான். நிச்சயமாக தம் பொருள் தன்னை என்றென்றும் உலகில் நிலைத்திருக்க செய்யும் என்று எண்ணுகின்றான். பொருளை சேகரித்து வைத்துக் கொண்டு உலகில் அவனை நிலைத்திருக்க செய்யும் என்று எண்ணி இருந்தானே, அவ்வாறன்று. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஹுதமாவில் அவன் எறியப்படுவான். நபியே, ஹுதமா என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? எரிக்கப்பட்டிருக்கும் அல்லாஹ்வின் நரக நெருப்பாகும். அது எத்தகையதென்றால் தேகத்தில் பட்டவுடன் இதயங்கள் மீது சென்றடையும். காரணம், இதயங்கள் தான் தீய கொள்கைகளுக்கு இருப்பிடமாக இருந்தது. நிச்சயமாக அது அவர்களின் மீது சூழ்ந்து மூடப்பட்டதாயிருக்கும். நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள். ஸதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வல் அஷ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களையும் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தும் பாவங்களை விடுவதிலும் நன்மைகளை செய்வதிலும் ஏற்படும் கஷ்டங்களை சகித்து பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கின்றார்களே, அத்தகையோரை தவிர. ஸதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, ஆபிரகாமின் யானைக்காரர்களை உமது இரட்சகன் எவ்வாறு செய்தான் என்பதை நீ தெரிந்திருக்கவில்லையா? அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையா? மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக தொடர்ந்தவையாக அவன் அனுப்பி வைத்தான். கெட்டியான சுடப்பட்ட சிறிய கற்களை அவர்கள் மீது அவை எரிந்தன. பிறகு கால்நடைகளால் தின்னப்பட்ட வைக்கோல்களைப் போல் அவர்களை அவன் ஆக்கி அழித்து விட்டான். ஸதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். அல் காரியா, திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி. தன் அமளியினால் இதயங்களை தட்டக்கூடியது. தட்டக்கூடியது என்றால் என்ன? நபியே, தட்டக்கூடியது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அந்நாளில் மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல் ஆகிவிடுவார்கள். இன்னும் மலைகள் கொட்டப்பட்டு சாயமேற்றப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும். ஆகவே எவருடைய நன்மை நடை கனத்ததோ அவர் திருப்தி உள்ள வாழ்க்கையில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். மேலும் எவருடைய நன்மை நடை இலேசாகி பாவ எடை கனத்து விட்டதோ அவர் தங்குமிடம் ஹாவியாதான். அந்த ஹாவியாவானது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அதுதான் கடுமையாக சூடேற்றப்பட்ட நரக நெருப்பாகும். ஸதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். அல்ஹாக்குமுத் தகாதுர், அதிகமாக தேடுவது. செல்வத்தையும் மக்களையும் ஒருவருக்கொருவர் அதிகமாக தேடிக்கொள்வது உங்களை பராக்காக்கிவிட்டது. மன்னரைகளை நீங்கள் சந்திக்கும் வரை. உண்மை நிலை அவ்வாறல்ல. அதன் விளைவை நீங்கள் அடுத்து அறிந்து கொள்வீர்கள். பின்னர் அவ்வாறல்ல. அதன் விளைவை அடுத்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உண்மை நிலை அவ்வாறல்ல. எதன் பால் உங்கள் முடிவிருக்குமோ அது பற்றி நீங்கள் உறுதியான அறிவாக அறிவீர்களாயின் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பயனற்ற செயல் உங்களை பராக்காக்கிவிட்டிருக்காது. அல்லாஹ் மீது சத்தியமாக மறுமையில் நிச்சயமாக நீங்கள் நரகத்தை வெகு தூரத்தில் இருந்து பார்ப்பீர்கள். பின்னர் நீங்கள் அதை கண்ணுக்கெதிரில் வெகு அருகில் பார்ப்பீர்கள். பின்னர் அந்நாளில் உலகில் நீங்கள் அனுபவித்து வந்த அனைத்து அற்கொடைகளை பற்றியும் நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள். ஸதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். இதா சுல்சிலத்தில் அர்லு ஜில்சாலஹா, அதிர்ச்சி
பூமியானது தன் அடிப்பாகத்திலிருந்து கடுமையான அசைவாக அசைக்கப்பட்டு விடும் போது, இன்னும் பூமி தனது சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்திவிடும் போது, இன்னும் மனிதன் திடுக்கிட்டு இதற்கு என்ன நடந்தது என்று கூறிவிடும் போது, அந்நாளில் பூமியான அது தனது செய்திகளை மனிதர்களுக்கு அறிவிக்கும். நிச்சயமாக உமது இரட்சகன் இவ்வாறு அறிவிக்குமாறு அதற்கு கட்டளையிட்டு வகை மூலம் அறிவித்ததன் காரணமாக அவ்வாறு பூமி அசைக்கப்பட்டு அதன் வயிற்றினுள் உள்ளதை வெளியாக்கிவிடும் அந்நாளில் மனிதர்கள் தங்கள் செயல்கள் அவர்களுக்கு காட்டப்படுவதற்காக பல பிரிவினர்களாக புறப்பட்டு விடுவார்கள். எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மை செய்தாரோ அவர் மறுமையில் அதன் பயனை கண்டுகொள்வார். இன்னும் எவர் ஒருவர் அணுவளவு தீமை செய்தாரோ அவர் மறுமையில் அதன் கேடினையும் கண்டுகொள்வார். ஸதகல்லாஹுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். கண்ணியமிக்கது, நிச்சயமாக நாம் இந்த வேதமாகிய இதனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் எனும் இரவில் இறக்கி வைத்திருக்கின்றோம். நபியே, அந்த கண்ணியமிக்க இரவு என்ன என்பது பற்றி உமக்கு அறிவித்தது எது? கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக சிறந்ததாகும். அதில் மலக்குகளும் ஜிப்ரீல் ஆகிய பரிசுத்த ஆவியும் தங்கள் இரட்சகனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் இறங்குகின்றனர். அது சாந்தியான இரவாகும். அவ்விரவானது அதிகாலை உதயமாகும் வரையிலாகும். ஸதகல்லாஹுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். அரைத்தல்லதி யுகாஸிபு பித்தீன். நபியே, மறுமையில் நல்லவற்றுக்கு நற்கூலியும் தீயவைக்கு தண்டனையும் வழங்கப்படும் நியாய தீர்ப்பை பொய்யாக்குவனை நீர் கவனித்து பார்த்தீரா? ஆகவே அத்தகையவனே அனாதைகளை ஈவிரக்கம் என்று விரட்டுகின்றான். அவன் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதும் இல்லை. எனவே தொழுகையாளிகளுக்கும் கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டு பராமுகமாக இருப்பார்கள். அத்தகையோர்தான் மற்றவர்களுக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள். மேலும் அன்றாடம் உபயோகமாகும் அற்பமான பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட்டும் தடுக்கிறார்கள். ஸதகல்லாஹுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீர் கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். யாவும் அவன் அருளையே எதிர்பார்த்திருக்கின்றன. அவன் எவரையும் பெறவில்லை, எவராலும் அவன் பெறப்படவும் இல்லை. மேலும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. ஸதகல்லாஹுல் அஸீம். பை இர்ஷாத் ராஷித்.